விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் இந்த பூமியில் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா. உங்களிடம் ஒரு தீவிரமான உணர்வு இருக்கிறது, ஒரு ஆழமான சிந்தனை இருக்கிறது, ஒரு வலிமையான மனம் இருக்கிறது. அந்த சக்தி இப்போது ஒரு புதிய திசையில் வெடிக்கப் போகிறது. வானில் கிரகங்கள் உங்களுக்கென்று ஒரு புதிய யுகத்தை எழுதத் தொடங்கியிருக்கின்றன. அந்த யுகம் இனி உங்கள் வாழ்க்கையில் விரியும். ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு திருப்பமும் உங்களை உயர்த்தும். இந்த வீடியோவை கவனமாக முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது. விருச்சிகம் என்பது வெறும் ஒரு ராசி அல்ல. விருச்சிகம் என்பது சக்தியின் ஊற்று, மாற்றத்தின் அடையாளம், ஆழத்தின் வடிவம். செவ்வாய் மற்றும் கேது என்ற இரண்டு சக்திகளால் ஆளப்படும் இந்த ராசியினர் இந்த உலகில் ஆழமாக வாழ்பவர்கள். மேற்கூட போவதை விட அடித்தளத்திற்கு போவார்கள். வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை தேடுவார்கள். மற்றவர்கள் பயப்படும் இடங்களிலும் தைரியமாக நுழைவார்கள். விருச்சிக ராசியினரிடம் ஒரு காந்தமான கவர்ச்சி இருக்கும். அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் கவனிப்பார்கள். அவர்கள் நடக்கும்போது ஒரு வலிமை தெரியும். ஆனால் அந்த வலிமையின் பின்னால் ஒரு ஆழமான உணர்வு உலகம் இருக்கும். அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குவார்கள். உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள். இனி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் அன்பானவர்களுக்கும் நல்லது. விருச்சிக ராசினரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நீங்கள் மிகவும் தீவிரமானவர்கள். எதையும் பாதி செய்ய மாட்டீர்கள். முழுமையாக செய்வீர்கள் அல்லது செய்யவே மாட்டீர்கள். இந்த குணம் உங்களை சிறந்தவர்களாக மாற்றும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன தோல்வியும் உங்களை ஆழமாக பாதிக்கும். மற்றவர்கள் எளிதாக மறந்துவிட்டு முன்னேறுவார்கள். ஆனால் நீங்கள் அந்த வலியை நீண்ட நாட்கள் வைத்திருப்பீர்கள். இனி அப்படி செய்யாதீர்கள். வலிகளை விடுங்கள். காயங்களை குணமாக்குங்கள். கிரகங்கள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் கொடுக்க தயாராக இருக்கின்றன. வானில் இப்போது நடக்கும் கிரக நகர்வுகளைப் பற்றி ஆழமாக சொல்கிறேன். குரு பகவான் தன் சஞ்சாரத்தில் ஒரு அரிய திருப்பத்தை எட்டியிருக்கிறார். இந்த திருப்பம் விருச்சிக ராசிக்கு நேரடியாக தாக்கம் ஏற்படுத்துகிறது. சனி பகவான் விருச்சிக ராசியினரின் உழைப்பை கணக்கில் வைத்து பலன் கொடுக்க தயாராகியிருக்கிறார். செவ்வாய் புதிய வலிமையையும் துணிவையும் கொடுக்கிறார். ராகு புதிய வாய்ப்புகளின் கதவை திறக்கிறார். இந்த 4 சக்திகளும் ஒரே நேரத்தில் விருச்சிக ராசிக்காக திரண்டு நிற்கின்றன. இது மிகவும் அரிதான நிகழ்வு. 150 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட இப்படியொரு கிரக சேர்க்கை நடக்காது. நீங்கள் அந்த அரிய தருணத்தில் இருக்கிறீர்கள். இதை உணருங்கள். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் வளர்ச்சியின் தேவன். அவர் விருச்ச இகராசிக்கு பார்வை கொடுக்கும்போது என்ன நடக்கும்? ஞானம் பெருகும், புரிதல் ஆழமாகும், முடிவுகள் சரியானதாக இருக்கும், தொழிலில் வளர்ச்சி வரும், கல்வியில் முன்னேற்றம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். இத்தனை நாட்கள் குழப்பமாக தெரிந்த வாழ்க்கை இப்போது தெளிவாகும். இத்தனை நாட்கள் பதிலில்லாமல் இருந்த கேள்விகளுக்கு இப்போது பதில் கிடைக்கும். குரு வழி காட்டுவார். வழி தெரியும். நடவுங்கள். சனி பகவான் கர்மாவின் தேவன். விருச்சிக ராசினர் இத்தனை நாட்கள் என்ன செய்தார்கள்? தீவிரமாக உழைத்தார்கள். கடமையை விட்டுக் கொடுக்கவில்லை. கஷ்டங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மனதில் சுமந்தார்கள். அந்த ஒவ்வொரு கஷ்டமான நாளையும் சனி கண்டிருக்கிறார். இப்போது அதற்கான பலன் கொடுக்க சனி வந்திருக்கிறார். உங்கள் நேர்மைக்கு பதில் கிடைக்கும். உங்கள் தியாகத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கும். செவ்வாய் விருச்சிக ராசியின் ஆட்சி கிரகம். செவ்வாயின் சக்தி இப்போது உங்களுக்கு ஒரு புதிய வலிமையை கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக ஒரு காரியம் தடைப்பட்டிருந்தது. அந்த தடை இப்போது விலகும். நீண்ட நாட்களாக ஒரு சவால் உங்களை நிறுத்தி வைத்திருந்தது. அந்த சவாலை இப்போது வெல்வீர்கள். செவ்வாயின் வலிமை உங்களோடு இருக்கிறது. இப்போது அடுத்த 14 நாட்களில் 3 அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும். இந்த 3 நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை உருவாக்கும். முதல் கட்டம் என்னவென்று சொல்கிறேன். யாரோ ஒருவரிடம் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு தவறான புரிதல் தீரும். அந்த நபர் உங்களுக்கு முக்கியமான நபர். ஒரு நல்ல உரையாடல் நடக்கும். மனசு திறந்து பேசுவீர்கள். அந்த உரையாடலுக்கு பிறகு உறவு இன்னும் ஆழமாகும். ஒரு புதிய பரிமாணத்திற்கு சென்று உறவு மலரும். இரண்டாம் கட்டம் என்னவென்று சொல்கிறேன்.
தொழில் அல்லது வேலையில் ஒரு முக்கியமான திருப்பம் வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென்று திறக்கும். அந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த வாய்ப்பை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தயங்காதீர்கள். விருச்சிக ராசியினரே, உங்கள் நேரம் வந்துவிட்டது. 3ஆம் கட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது நேரடியாக பண விஷயத்தில் ஒரு திருப்பம் கொண்டுவரும். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து பணம் வரும். சிலருக்கு நீண்ட நாட்களாக தேங்கிப்போன ஒரு தொகை திரும்பி வரும். சிலருக்கு ஒரு புதிய வருமான வழி திறக்கும். சிலருக்கு ஒரு முதலீடு நல்ல பலன் கொடுக்கும். இந்த 3ஆம் கட்டம் நிச்சயம் நடக்கும். இப்போது தொழில் மற்றும் வேலையை பற்றி ஆழமாக பேசலாம். விருச்சிக ராசியினர் தொழிலில் மிகவும் தீவிரமானவர்கள். அவர்கள் எந்த வேலையையும் ஆழமாக ஆய்வு செய்வார்கள். முழுமையாக பார்ப்பார்கள். அரைகுறையாக செய்ய மாட்டார்கள். இந்த குணம் அவர்களை ஒரு சிறந்த நிபுணராக மாற்றும். ஆய்வு, மருத்துவம், மனோதத்துவம், ரகசிய ஆய்வு, நிதி, ஆன்மீகம் தொடர்பான தொழில்களில் விருச்சிக ராசியினர் மிகவும் சிறந்தவர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு வரும். ஒரு சிறப்பான திட்டத்தில் தலைமை பொறுப்பு வரும். உங்கள் திறமை ஒரு முக்கியமான நபரின் கண்ணில் படும். உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். இத்தனை நாட்கள் நீங்கள் நிழலில் நின்றீர்கள். இப்போது ஒளியில் நிற்பீர்கள். புதிய வேலை தேடுவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இப்போது வரும். அந்த வேலை உங்கள் திறமைக்கு தகுந்த வேலையாக இருக்கும். ஆய்வு, மருத்துவம் அல்லது நிதி தொடர்பான வேலையாக இருக்கலாம். சம்பளம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு என்ன நடக்கும்? தொழிலில் ஒரு புதிய வளர்ச்சி கட்டம் தொடங்கும். விருச்சிக ராசியினர் தொழிலில் ஒரு அரிய திறன் கொண்டவர்கள். அவர்கள் மற்றவர்கள் தவறவிட்ட வாய்ப்புகளை கண்டுபிடிப்பார்கள். மற்றவர்கள் காணாத சாத்தியங்களை பார்ப்பார்கள். அந்த திறன் இப்போது ஒரு பெரிய வெற்றியை கொண்டுவரும். ஆனால் தொழிலில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. விருச்சிக ராசியினர் சில நேரங்களில் மிகவும் சந்தேகப்படுவார்கள். யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். இந்த சந்தேகம் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகளை தடுக்கும். நம்பகமான ஒரு கூட்டாளி வருகிறார். அவரை நம்புங்கள். சேர்ந்து வேலை செய்யுங்கள். அது இரட்டிப்பு வளர்ச்சி கொண்டுவரும். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், தொழிலில் ஒரு எதிரி இருக்கிறார். அந்த நபர் வெளியில் நண்பராக நடிக்கிறார். ஆனால் உள்ளே உங்களை பாதிக்க வழி தேடுகிறார். விருச்சிக ராசியினரின் ஆழமான உள்ளுணர்வு இந்த நபரை கண்டுபிடிக்கும். அந்த உள்ளுணர்வை நம்புங்கள். அது தவறாகாது. பணம் மற்றும் நிதி நிலையை பற்றி பேசலாம். விருச்சிக ராசியினருக்கு பணத்தில் ஒரு நல்ல கட்டம் வந்திருக்கிறது. வரவுகள் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் வரும். கடன் விஷயங்களில் ஒரு தீர்வு வரும். சேமிப்பு பெருகும். விருச்சிக ராசியினர் பணத்தில் மிகவும் ஆழமான சிந்தனை கொண்டவர்கள். அவர்கள் வெறும் சேமிப்பில் மட்டும் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். பணத்தை பெருக்கும் வழிகளை தேடுவார்கள். அந்த தேடல் இப்போது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் ஒரு கவர்ச்சியான திட்டம் சொல்வார்கள். மிகவும் விரைவில் மிக அதிக லாபம் என்று சொல்வார்கள். அந்த திட்டம் மோசடியாக இருக்கலாம். விருச்சிக ராசியினரே, உங்கள் ஆழமான ஆய்வு திறனை பயன்படுத்துங்கள். எந்த முதலீடும் செய்வதற்கு முன் முழுமையாக ஆராயுங்கள். இப்போது காதல் மற்றும் உறவுகளை பற்றி பேசலாம். விருச்சிக ராசியினர் காதலில் மிகவும் தீவிரமானவர்கள். அவர்கள் ஆழமாக காதலிப்பார்கள். முழு மனதோடு அன்பு செலுத்துவார்கள். ஆனால் அந்த அன்பிற்கு ஈடான அன்பை திரும்ப பெறவில்லை என்றால் மிகவும் வலிக்கும். அந்த வலியை மனதில் வைத்துக் கொள்வார்கள். வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இனி அந்த வலியை கொட்டி காலி செய்யுங்கள். புதிய தொடக்கத்திற்கு தயாராகுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. திருமண வாய்ப்பு வரும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து குணங்களும் உள்ள ஒரு நபர் வாழ்க்கையில் வருவார். அந்த நபர் ஆழமான மனம் கொண்டவராக இருப்பார். உங்கள் தீவிரத்தை புரிந்து கொள்பவராக இருப்பார். உங்கள் உணர்வுகளை மதிப்பவராக இருப்பார். இந்த சந்திப்பு தெய்வீக ஏற்பாடு. காதலில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? உறவில் ஒரு ஆழமான திருப்பம் வரும். இரு உள்ளங்களும் இன்னும் ஒன்றாகும். திருமணத்தை நோக்கி உறவு முன்னேறும்.
குடும்பத்தினர் ஒப்புதல் தருவார்கள். திருமணமானவர்களுக்கு என்ன நடக்கும்? வாழ்க்கை துணையோடு ஒரு ஆழமான புரிதல் வரும். நீண்ட நாட்களாக சொல்லாமல் வைத்திருந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். அந்த வெளிப்பாடு உறவை மாற்றும். தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் அழகாக்கும். விருச்சிக ராசியினர் சில நேரங்களில் உறவில் மிகவும் கட்டுப்படுத்த நினைப்பார்கள். வாழ்க்கை துணையை மிகவும் கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். இனி அப்படி செய்யாதீர்கள். அன்பு கட்டுப்படுத்துவதில் இல்லை, அன்பு விடுதலை கொடுப்பதில் இருக்கிறது. நம்பிக்கை வையுங்கள். உறவு பலமாகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வரும். வீட்டில் சந்தோஷம் பெருகும். ஒற்றுமை வளரும். தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு தெய்வீக கவசம். இப்போது ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். விருச்சிக ராசியினருக்கு இந்த நேரத்தில் இனப்பெருக்க உறுப்புகள், சிறுநீர்ப்பை, இரத்த விஷயங்களில் கவனம் வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். நீர் அதிகம் குடியுங்கள். சரியான உணவு உண்ணுங்கள். மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். விருச்சிக ராசியினர் மிகவும் ஆழமாக உணர்வார்கள். ஒரு சின்ன புண்ணும் அவர்களுக்கு பெரிய வலியாகும். அந்த வலியை அனுபவிக்கும்போது வெளியே சொல்ல மாட்டார்கள், உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள். இந்த அடக்கப்பட்ட வலி மன அழுத்தமாகும், உடல் நோயாகும். இனி அப்படி செய்யாதீர்கள். நம்பகமான யாரிடமாவது பேசுங்கள். உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். தியானம் செய்யுங்கள். நீரருகே நேரம் கழியுங்கள். கடலோரம் சென்று வாருங்கள். அல்லது ஒரு நதிக்கரையில் அமருங்கள். நீர் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். ஆற்றல் மீண்டும் வரும். படிப்பு மற்றும் கல்வியை பற்றி சொல்வேன். விருச்சிக ராசியினர் கல்வியில் ஆழமாக ஆய்வு செய்வார்கள். மேற்கூட படிப்பதில் ஆர்வமில்லை, ஆழமாக படிப்பதில் ஆர்வம் இருக்கும். இந்த குணம் அவர்களை ஒரு நிபுணராக மாற்றும். ஆய்வு படிப்பு, மருத்துவ படிப்பு, மனோதத்துவ படிப்பு ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு படிப்பில் தேர்வு கிடைக்கும். ஆய்வு பணிக்கு வாய்ப்பு வரும். வெளிநாட்டு வாய்ப்புகளை பற்றி தனியாக சொல்கிறேன். விருச்சிக ராசியினருக்கு இந்த நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கான சிறந்த காலம். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரும். விசா தடைகள் விலகும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு நிலை வலுவடையும். ஆய்வு படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு கதவுகள் திறக்கும். ஆன்மீக வளர்ச்சியை பற்றி சொல்கிறேன். விருச்சிக ராசியினர் ஆன்மீகத்தில் இயல்பான ஈர்ப்பு கொண்டவர்கள். மறைவான உண்மைகளை தேடுவார்கள். தெய்வீக ரகசியங்களை அறிய விரும்புவார்கள். இந்த ஆன்மீக தாகம் இப்போது ஒரு நல்ல குறுமூலம் நிறைவேறும். ஒரு அற்புதமான நூல் படிக்க வாய்ப்பு வரும். ஒரு புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு வரும். ஆதிசக்தி வழிபாடு விருச்சிக ராசியினருக்கு மிகவும் நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். வேல் ஆயுதம் படம் வீட்டில் வையுங்கள். சிவனை வழிபடுங்கள். சிவனுக்கு பில்வ பத்திரி படையுங்கள். இந்த சிறிய செயல்கள் செவ்வாயின் அருளை கொண்டுவரும். சவால்களை பற்றி வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் சில சோதனைகள் வரும். யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்த முயற்சிப்பார்கள். உங்கள் திட்டங்களை தடுக்க முயற்சிப்பார்கள். விருச்சிக ராசியினரே, கவலைப்படாதீர்கள். உங்கள் சக்தி அவர்களை விட அதிகமானது. உங்கள் வலிமை அவர்களை விட மிகுந்தது. அவர்களின் தந்திரங்கள் செல்லாது. ஆனால் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், விருச்சிக ராசியினர் சில நேரங்களில் வலியில் நீண்ட நாட்கள் உழல்வார்கள். பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த நினைப்பு உங்கள் சக்தியை வீணாக்கும். மன்னியுங்கள், விட்டுவிடுங்கள். அது உங்களுக்கான சக்தியை திரும்ப கொண்டுவரும். அது உங்களுக்கே நல்லது. பரிகாரங்களை பற்றி சொல்கிறேன். விருச்சிக ராசியினர் தவறாமல் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இவை. செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். சிவந்த நிற ஆடை அணிவது செவ்வாயின் அருளை கொண்டுவரும். ஆஞ்சநேயரை தினமும் வழிபடுங்கள். ஹனுமான் சாலிசா படியுங்கள். ஏழைகளுக்கு சிவந்த நிற பழம் கொடுங்கள். காய்கதானம் செய்யுங்கள். நவக்கிரக வழிபாடு செய்யுங்கள். இந்த சிறிய செயல்கள் பெரிய நன்மைகளை கொண்டுவரும். அடுத்த 30 நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன். முதல் 10 நாட்களில் தொழில் சார்ந்த ஒரு முக்கியமான செய்தி வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு திறக்கும். இரண்டாவது 10 நாட்களில் உறவுகளில் ஒரு முக்கியமான மாற்றம் வரும்.
ஒரு நல்ல செய்தி கேட்கும் மனதில் ஒரு அமைதி வரும். 3வது 10 நாட்களில் பணவரவு அதிகரிக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பொற்காலத்திற்கு அழைத்துச் செல்லும். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு அற்புதமான ஆத்மா. சக்தியின் வடிவம், மாற்றத்தின் அடையாளம், ஆழத்தின் சின்னம். நீங்கள் இந்த உலகிற்கு ஒரு பொக்கிஷம். உங்கள் வலிமை மற்றவர்களுக்கு உத்வேகம் தருகிறது. உங்கள் ஆழமான சிந்தனை உலகை சிறப்பாக்குகிறது. உங்கள் தீவிரம் சாதனைகளை படைக்கிறது. இத்தனை நாட்கள் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீர்கள். வலிகளை உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டீர்கள். சோர்வடையாமல் முன்னேறினீர்கள். தளராமல் நடந்தீர்கள். அந்த வலிமை இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். உங்களிடம் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி பாம்பு தோல் உரிக்கும் சக்தி. விருச்சிகம் என்பது புதுப்பிப்பின் அடையாளம். பழையதை கழற்றி புதியதை அணிந்து கொள்ளும் திறன் உங்களிடம் இருக்கிறது. இப்போது அந்த திறன் வெளிப்படும். பழைய வலிகளை கழற்றுங்கள். பழைய காயங்களை விடுங்கள். புதிய நீங்களாக மலருங்கள். ஒரு தாமரை மலர் சேற்றில் மலர்கிறது. சேறு அதை தாழ்த்த முயற்சிக்கிறது. ஆனால் தாமரை சேற்றை கடந்து மேலே வருகிறது. நீங்களும் அப்படியே. எந்த சூழ்நிலையும் உங்களை தாழ்த்த முடியாது. நீங்கள் மேலே வருவீர்கள். நீங்கள் மலர்வீர்கள். நீங்கள் ஒளிர்வீர்கள். தெய்வம் உங்களை கண்காணிக்கிறது. கிரகங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றன. உங்கள் முன்னோர்களின் அருள் உங்கள் கூடவே இருக்கிறது. நீங்கள் தனிமையில்லை. ஒருபோதும் தனிமையில்லை. உங்கள் வாழ்க்கை இனி மாறும். உங்கள் கனவுகள் இனி நிறைவேறும். உங்கள் வலிமை இனி வெளிப்படும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆம், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இது கிரகங்களின் வாக்கு. இது தெய்வத்தின் ஆணை.